ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு எறா தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாய் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எறாவை ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின எறாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் இப்போ தேவையான அளவு எண்ணெய், சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணி கூடவே வெங்காயம் சேர்த்து 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சீ ஃபுட் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எறாக்கு தனி ஃபேன் பேஸே இருக்குது. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதங்கின வெங்காயத்தில் தக்காளி, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, சூப்பராக இருக்குது கிரேவி. இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா திரண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்ச இறாலை இந்த கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் மறுபடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்தால் சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.